இந்த நாளிலே நாம் நாம் சொல்ல வந்தது என்னவென்றால், தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று உள்ள தலைப்பிலே நான் பேசும்படியாக ஒன்று ரெண்டு வசனங்களை மாத்திரம்தான் பேச நான் நினைத்து வைத்திருக்கிறேன். தேவ ஜனமே, நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தில் நமக்கு பயபக்தி வேண்டும். நிச்சயமாகவே சிறு பிராயத்தில் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அவர்கள் கண் அடைத்து கரங்கூப்பி ஜெபிக்காவிட்டால் அவர்கள் வாலிப பிள்ளைகள் அல்ல, வளர்ந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த பழக்கம் ஒருபோதும் வராது. நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாவிட்ட தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்கடைய வேண்டும், தேவனுடைய அன்பை பெற வேண்டும். இந்த பூமியிலே துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் உற்சாகத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திலே தெய்வ பயம் வேண்டும். தெய்வ பயம் நம்ம உள்ளத்தில் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் கேட்கிற வசனம், நாம் எத்தனையோ வசனங்கள் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது, சாபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் வாசிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் பிள்ளையோட வாழ்க்கையை நினைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை விட மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். நான் மேன்மையானவன் அல்ல. எங்கே உங்களுக்கு இந்த வசனங்களை சொல்வதற்கு நான் மேன்மை உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவனும் அல்ல. என் தேவன் என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அது தேவனுடைய கிருபை ஒன்று மாத்திரம். ஆனால் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். எப்படி ஆகிலும் இந்த தேவனுடைய அன்பை ருசிக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து நம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தெய்வ பயம் வேண்டும். முதலாவதாக நாம் ஜெபம் என்று சொன்னாலே சிறு பிள்ளைகள் முதல் எல்லோரும், ஆனால் வயதான முதியோர்கள் சில நேரங்களில் இந்த கனியால் வந்திருந்து சின்ன சின்ன அந்த சேரில் தட்டி கொண்டிருந்தாக நான் அறிந்தேன். அதுபோல பின்னால் இருக்கிற மூப்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாமல் எல்லா வாலிப பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் நீங்கள் வீடுகளில் போய் உங்களுடைய சின்ன பிள்ளைகளிடத்துல நீங்கள் சொல்லுங்கள். சண்டேஸ் கிளாஸ் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் கூட அவர்கள் என்னென்னமோ பேசி சிரிச்சு அவர் படிக்க சொன்னால் கூட படிக்காமல் இருக்கிறார்கள். இங்கே நான் சொன்னாலோ இந்த டீச்சர் சொன்னாலோ கேட்க மாட்டார்கள். பிள்ளைகள் ஆசிரியர் சொல்லுவதை சில நேரங்களில் ஒரு படிக்காததற்கு முழங்காலில் நின்றுன்னு சொன்னால் அந்த 3/4 மணிக்கூர் கிளாஸில் முழங்காலே தான் நிற்க வேண்டும், அடி கொடுப்பார்கள். நமக்கு இங்கே 10 மினிட் இந்த பிள்ளைகளுக்கு முழங்கால் படிட்டு நிற்க முடியவில்லை. எப்படி தேவனுடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஞானத்தை இந்த படிக்கிற பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஞானம் வேண்டுமே என்று ஒரு வார்த்தையை கேட்க வேண்டாமா? அதற்குள்ள பக்குவம் கூட இதுவரையில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வரவில்லையே. எவ்வளவோ பெரியவர்களானார்கள். தேவ சமூகத்திலே இடைக்கிடை ஜெபித்து வந்தார்கள். இப்பொழுது ஜெபிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போகிறது. ஒரு வார்த்தை தேவ சமூகத்தில் தேவன் நம்மை அவரோடு கூட ஆளுகைக்கு என்று தான் அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை. அப்படியானால் நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது, நாம் வெளியே இருக்கும்போது தேவ சமூகத்தில் வரும்போதே இவ்வளவு அஜாக்கிரதையாக இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் வெளியே நிற்கும்போது எப்படி இருப்பார்கள் என்பது எனக்கே தெரியவில்லை. அதனால் சின்ன பிள்ளைகள் சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்கள். தேவ சமூகத்தில் கடந்து போகும்போது முழங்கால் படியிடுங்கள், கைகூப்பி கண்ணடைத்து ஜெபியுங்கள். அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி பிள்ளைகளை திருத்துங்கள். தேவ சமூகத்தில் பிள்ளைகள் வளரட்டும். ஏனென்று சொன்னால் கடந்த நாட்களில் நான் இங்கே இல்லை மெட்ராஸில் ஒரு சபையிலே கடந்து போன இடத்திலே நான் சொல்லுகிறேன், அங்கேயும் இதே மாதிரி தான். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கண்டித்தால் வரமாட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஒரு தேசத்துக்குள்ளே 2 பேர் தான் கடந்து போனார்கள். அங்கே தேசத்தார் பயப்படுகிறார்கள், இவர்கள் எதற்கு வந்தார்கள் என்று சொல்லி. அவ்வளவு தூரம் 2 பேரை கண்டு அந்த தேசமே பயப்படுகிறது. அதே போல தான் நம்மையும் வைத்திருக்கிறார். நம்மை காண்கிறவர்கள் நம்மை கண்டு பயப்பட இவர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு பயபக்தி அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் கண்டிப்பாக நீங்கள் முழங்காலில் நில்லுங்கள், பேசாமல் இருங்கள், ஜெபியுங்கள் என்று சொன்னால் எனக்கு இருக்கிற குடும்பங்கள் போய்விடுமே என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு தூரம் ஆலயத்தை குறித்து அல்லாவிட்டால் ஆராதிக்கிறதை குறித்து ஒரு வாஞ்சை இல்லாதபடி நான் போகிறதை நான் பார்க்கிறோம். கடைசி காலங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை வெகு சீக்கிரம் என்பதை நாம் உணர்ந்து நாம் எப்படியாகிலும் தேவனுடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் இவ்வளவு தூரம் ஆலயத்தை கட்டி வைத்து
அனுதினமும் தேவ சமூகத்திலே தேவதாசுகளை கொண்டு அநேக சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அதை நீங்கள் உணர்ந்து தேவ சமூகத்தில் வரும்போது பயபக்தியோடு இருந்து தேவனுடைய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் மாறுவோம். இந்த நாளிலும் கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆமாம், பாருங்கள், தேவ சமூகத்திலே முதலாவதாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். கானா ஒரு கல்யாண வீட்டிலே. அங்கே அவர் சொல்லுகிற வேளையிலே தாயார் சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னபடி செய்தார்கள். அந்த இடத்துல மிகுந்த ஒரு சமாதானம், மிகுந்த ஒரு செழிப்பு, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயமான காரியம் அந்த இடத்துல நடந்தது. அதுபோல சீமோன் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு வலை போட்டபோது ஒன்று கூட அகப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறோம், உம்முடைய வார்த்தைகளின்படி போடுகிறோம் என்று தங்கள் வலைகளை போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக, மற்றவர்கள் உதவி செய்யத்தக்கதாக தேவன் அற்புதமான காரியங்களை அங்கே செய்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவது நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். முதலாவது அவர் என்ன சொல்லுவார் என்று அவர் வந்து சொல்ல மாட்டார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் எழுதி நிறைவாய் கொடுத்து போயிருக்கிறார். இதை நாம் வாசிக்க வேண்டும், இதை நாம் கை கொள்ள வேண்டும். இதில் எழுதி இருக்கிற தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும். நாம் சில காரியங்களை நினைத்து கவலையோடு பாரத்தோடு யாரும் இல்லையே, துணை செய்வார் இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு கடந்து போவோம். அந்த இடத்திலே ஜெபம் பண்ணி நாம் கடந்து போகிற வேளையிலே நாம் போகிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கும்படி தேவன் அந்தந்த இடங்களில் அந்தந்த ஆட்களை நமக்கு நியமித்து தேவன் சகலத்திலும் நம் பரிபூர்ண ஆச்சரியப்படத்தக்கதாக என்னை வழி நடத்தி இருக்கிறார். நான் அநேக நேரம் இவைகளை நினைத்து நான் மிகவும் ஆனந்தப்பட்டதுண்டு. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் சொன்னாலும் கொஞ்சம் கூட ஒரு மனசிலே ஒரு இது இல்லாதபடி அப்படியே இருந்து போகிறதை காண்கிறோம். தேவ சமூகத்திலே தேவனுடைய வேத வசனத்தை வாசிப்போம், ஜெபிப்போம், தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். அப்பொழுது தேவன் இந்த வார்த்தைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அடுத்ததாக லூக்கா 6வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6:31. அநேகருடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து போன சில நாட்களில், கடந்து போன வருஷங்களில் நான் நினைக்கிறது உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனைகள் மாறும்படி என் தேவன் யாரை கொண்டாவது ஒரு காரியம் செய்ய மாட்டாரா? அல்லாவிட்டால் என்னுடைய அந்த வியாதியிலிருந்து டக்கும் அதிசயங்களை அற்புதங்களை அநேகருடைய வாழ்க்கையிலே செய்கிறாரே, எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி அநேக நாட்கள் அங்கலாய்த்து உண்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். மற்றவர்கள் நாம் நினைக்கிறோம் நமக்கு எப்படி ஆகிலும் நன்மை கிடைக்க வேண்டும், யார் நன்மை செய்வதென்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நாம் நினைக்கிறதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் முதலாவதாக நாம் நினைக்கிறோம், எனக்கு யார் நன்மை செய்வார், அல்லாவிட்டால் யார் எனக்கு கொடுப்பார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னுடைய காரியங்களுக்காக போவார் என்று சொல்லி எல்லாம் நாம் அநேக காரியங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, மற்றவர்கள் நாம் நினைக்கிறதை மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். தேவன் சொல்லுகிறது அதுதான். நாம் விரும்புகிறபடி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றல்ல, நாம் விரும்புகிறது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நான் இந்த இடத்திலே எவ்வளவு காலம் ஆராதித்து தலைகுனிந்து இருந்து கடந்து போன நாட்கள் உண்டு. இந்த நாட்களில் இந்த வேத வசனங்களை வாசிக்கிற போதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்கிற போது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பயங்கர சந்தோஷம் உண்டு. அதே போல் நீங்களும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த நாளில் ஒரு போதகர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு சிறு வாலிபன் துடுக்கான பருவத்திலே டக்குன்னு சபையில் கடந்து வந்தான் பாருங்கள். படித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவன் வரும்போதெல்லாம் சில சின்ன சின்ன பிள்ளைகள் பையன்மாரெல்லாம் கூட்டிக் கொண்டு வருவாராம். வந்து அப்படியே இருந்து ஆராதித்து கொண்டிருந்தான். அவன் படித்து முடித்து காலேஜெல்லாம் முடித்து நல்ல ஒரு வேலை கிடைத்தது அவனுக்கு. அப்புறம் அந்த சபையை விட்டு அவன் போக வேண்டியது வந்தது. அப்புறம் அந்த பாஸ்டர் சொல்லுகிறான், அந்த போன இடத்துல அவனுக்கு ஆராதிக்கப்படியான வாய்ப்புகள் இல்லாமல் போனது. அவன் போக வேண்டுமானால் வெகு தூரம் போக வேண்டும், அது போய் வருவதற்கான வாகனம் இல்லை, அது கொண்டு போவதற்கு ஆள் இல்லை. அப்பொழுது அவன் நினைத்தானாம், தேவ சமூகத்திலே
நாம் ஜெபிக்கலாமே, நாம் இருக்கிற இடத்துல நாம் ஜெபித்தாலும் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பாரே, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவாரே என்று சொல்லி அவன் ஜெபிக்க தொடங்கினானாம். அப்பொழுதுதான் அடுத்து பக்கத்திலே இருந்தவர்கள், அவனோடு ரூமிலே தங்கி இருந்தவர்கள், அப்புறம் உள்ளவர்கள் 2-3 பேர் வந்தார்களாம். அப்படியே தொடங்கின ஆராதனை, அது ஜெபம். கடைசியிலே 1 வருஷம் கழிகிற வேளையிலே அவன் அந்த பையன் பாஸ்டர் விழித்து சொன்னானாம், பாஸ்டர், நான் இங்கே ஒரு சின்ன சபையாக தங்கின ரூமிலே சபையாக 10-25 ஆட்கள் வந்து ஆராதிக்கிறார்கள், 1 வருடம் ஆகிறது, நீங்கள் வர வேண்டும், ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று. அதை நான் கேட்டபோது அது எனக்கு மிகவும் அது ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவன் கொஞ்ச நாட்கள் வந்தான், வேத வசனங்களை கேட்டான், தன்னோடு கூட பையன்மாரை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தான், உற்சாகமாக இருந்தான், ஆராதித்தான். அவனுக்கு தேவன் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். அவன் வேலை அந்த செய்யும்படியாக கடந்து போன இடத்துல அவனுக்கு ஆராதனைக்கு போக முடியாது இருந்த போதிலே அவன் அந்த இடத்துல கூடி அவன் முதலாவதாக அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபத்தை கேட்கிற, அவனை ஜெபத்தை பார்க்கிற ஜனங்கள் அவனோடு கூடிக்கொள்ளுகிறார்கள். அங்கே ஒரு சபை உருவாகிறது. அந்த பாஸ்டர் செல்லுகிறார், மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை வேற விழித்தாலும், எத்தனை காரியங்கள் சொன்னாலும், நான் இதே வசனத்தை வைத்து ஒருவரிடத்தில் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னேன். இயேசு சொன்னார், அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி இயேசுவின் தாய் இயேசு இந்த சீசர்களை பார்த்து இப்படி சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள் என்று. அதற்கு அந்த மனுஷன் என்னிடத்துல சொன்னது என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட கடைசி நேரத்திலே அந்த மகனையும் தாயையும் அழைத்து, இதோ உன் மகன், இதோ என் தாய் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த தாய் அந்த மகன் ஏற்றுக்கொண்டான், அந்த தாயோடு கூட இருந்தான், தாயை பராமரிக்கும்படியாக தான் மகனை கொடுத்தார். அதுபோல இப்பொழுது எங்களுடைய தாய் பராமரித்து கொண்டிருக்கிற நாங்கள் தாயினிடத்திலே போகிறோம். தேவனம் அந்த வசனத்தை விளக்கமாக கொஞ்சம் தூரம் பேசிக்கொண்டே போனான். எனக்கு கேட்கும்போது மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் திரும்ப 1-2 காரியம் சொல்லலாம் என்று நினைத்தால் அவன் விடுகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை விட்டேன். ஏனென்று சொன்னால் சத்துருடைய கிரியைகள் இங்கே வேதத்திலும் வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு உக்கிரகாரன் இருந்தான். அவன் அந்த உக்கிரகாரன் கள்ளத்தனத்தில் இருக்கிறதை எஜமான் கண்டுபோது, உன் உக்கிர கணக்கை ஒப்புவி என்று சொன்னபோது அவன் அங்கே எல்லாரையும் விழித்து, உடன் நீ எத்தனை கடன் பட்டாய்? 100, அதை 50 என்று எழுது. அப்படித்தான் பிசாசனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவ்வளோ ஞானமாய் பிசாசானவன் அவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தேவ சமூகத்திலே மிகவும் வாஞ்சியாய் தாகத்தோடு இருக்க வேண்டும். அந்த சிறு பையன் எவ்வளவு அழகா அந்த தேவ சமூகத்திலே அவன் செபிக்கிற காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் கேட்கப்படுகிறது. கூடி செபிக்கிறவங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகிறது. அவர்கள் இன்னும் அதிகமாய் ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சாட்சியாக சொல்லுகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் வருகிற ஜனங்கள் ஒருமித்து எல்லாரும் ஏகோமித்து கண்ணடைத்து கரங்களை கூப்பி தேவ சமூகத்தில் பயபக்தியோடு நாம் வேண்டுவோமானால் 2 பேர் வேதத்தில் சொல்லப்பட்ட 2 பேர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்திலும் என்னிடத்தில் கேட்கிறவன் நான் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தைகள் உண்மை அல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தைகள், அது அப்படியே தான் ஆகும். ஆனால் இவ்வளவு ஜனங்கள் நாம் ஆராதிக்கிறோம். நாம் எல்லாரும் ஒருமித்து ஆராதிக்க வேண்டும். அப்படி ஒருமித்து ஆராதிக்கும் போது தான் நம்மளே வருகிற வியாதிகள், பலவீனங்கள், பலவிதமான நிந்தைகள், கஷ்டங்கள் எல்லாம் தேவன் மாற்றி போடுவார். எல்லா விதமான அந்தகார கிரியைகளை கூட மாற்றுவார். எல்லா சாபங்களையும் கூட ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நமக்கு ஒரு மனம் வேண்டும், ஒற்றுமை வேண்டும். எந்த இடத்திலும் ஒற்றுமையாக நிற்போமானால் தேவனிடத்திலிருந்து வெற்றியை பெற்றுக்கொள்வோம். அந்த சிறு பையன் அங்கே ஒரு சபையாக அங்கே எழும்புகிறதை பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியின் வாழ்க்கை நிச்சயமாக தேவை. நம் வீடுகளிலே சபையிலே வந்து ஒரு வார்த்தை, எனக்கு அது நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனாலும் கூட இந்த நாட்களில் கடைசி நாட்கள் ஆக அநேகருடைய அந்த இருந்து அப்படியே வெட்கமடைகிறார்கள். ஏதோ ஒரு வார்த்தையில் ஒரு வார்த்தை ஜெபிப்பதற்கு கூட வெட்கப்படுகிறார்கள். நாம் இந்த இடத்துல வெட்கப்பட்டிருந்தால் தேவன் எவ்வளவு வெட்கப்படுவாரா? தேவ சமூகத்தில் நாம் கடந்து போக முடியுமா? நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் அநேக நாட்களில் இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன். நாம் ஒரு சின்ன செடி நட்டால் கூட அது நாளுக்கு நாள் வளராவிட்டால், அது கொஞ்ச நாட்களே அப்படியே நின்று விட்டால் அது இப்படிங்க அங்கே தூரே போடுவோம். அவ்வளவு தூரம் நமக்கு கோபம் வருகிறது. இது திழுக்கவில்லையே, அது பூக்கவில்லையே, அது செழிக்கவில்லையே என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து நாம் வந்த வண்ணமாகவே 15 வருஷம் 20 வருஷம் அப்படியே இருந்து நாம் கடந்து போகிறதுனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் ஆராய்ந்து உங்கள் இருதயத்தில் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று.
தேவ ஜனமே உணர்வடையணும், தேவனுக்கு பிரியமாய் வாழணும். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் உண்மை உத்தவமாய் தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு ஆராதிப்போம். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல, சிறு கூட்டத்திலே தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி நாம் ஆராதிக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை கூட வாசியுங்கள். பாருங்கள், இங்கே கொடுக்கிறதை பற்றி நான் பணம் கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறதை பற்றி நான் பேச வரவில்லை. நமக்கு ஒரு வாரம் அல்லாவிட்டால் ஒரு மாதத்தில் எத்தனை ஆராதனைக்கு எத்தனை நாட்கள் நாம் கடந்து வருகிறோம், தேவனுக்கு எவ்வளோ நேரம் நாம் கொடுக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் தேவன் நமக்கு சுகபலம் தந்திருக்கிறார், ஆரோக்கியம் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது சுகவீனம் வரும், எப்பொழுது நம்முடைய காரியத்திலே பலன் நமக்கு குன்றி போகும் என்பது நமக்கு தெரியாது, எப்பொழுது நமக்கு ஜீவன் போகும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற நாளிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்கிறோமா? எத்தனை பேர் கொடுக்கிறோம்? எத்தனை ஆராதனைக்கு நாம் கடந்து வருகிறோம்? மிகவும் வாஞ்சியோடு. ஆரம்ப காலங்களில் பாருங்கள், பகல் ஆராதனை என்று சொன்னால் கூட அநேகர் கடந்து வருவார்கள். பகல் ஆராதனை வேலைகளை விட்டு தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு, என்னுடைய அந்த ஆரம்ப காலங்களில் நான் இங்கே வந்து ஆராதிக்கிற வேளையிலே எப்படியாவது ஒரு 6 மாதத்துக்குள்ளே 1-2 கூட்டமாவது பகல் நேரங்களில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரங்கள் கூட ஏகதேசம் வேலைகளை விட்டு கடந்து வருவார்கள். ஆனால் இந்த மாலை வேலை ஆராதனை கூட தேவ சமூகத்தில் ஆராதிக்கும்படியாக ஜனங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவாய் ஜனங்கள் அப்படி இருந்து போகிறார்கள் என்பதை நாம் யோசிக்க முடியவில்லை. அவ்வளவு தூரம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுக்கு சமயத்தை கொடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரங்கள், ஆராதனைக்காக நாம் எல்லா காரியத்திலும் என்னுடைய காரியத்தில் நான் சொல்லுவேனானால், என்னுடைய வேலை காரியமானாலும் கூட காலையில் இத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும் என்று சொன்னால் கரெக்டாக அலாரம் வைத்து அந்த நேரத்தில் நான் எழும்பி என்னுடைய வேலையை கடந்து போகிறேன். சாப்பிட வேண்டிய நேரத்தில் எதுவும் குறை வைக்கிறது இல்லை. எல்லா நேரமும் கரெக்டான சாப்பாடு நான் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன். எந்த காரியத்திலே எனக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் அந்த காரியத்தை போகிறேன். ஆனால் தேவ சமூகத்தில் கடந்து வருவதற்கோ தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கோ எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் நான் போகிற வேலைகளிலே, போகிற இடங்களிலே, போகிற காரியங்களிலே எனக்கு எப்படி தேவன் வெற்றியை தர முடியும்? ஆனால் தேவ சமூகத்தில் நமக்கு கொடுக்கிற நாட்கள் நாம் தேவனுக்கென்று கொடுப்போம், தேவனுக்கென்று உற்சாகப்படுவோம், தேவனை ஆராதிக்கிறதில் இன்னும் உற்சாகம் காட்டுவோம். கிடைக்கிற நேரம் எவ்வளோ நாட்கள், ஒரு நாள் 24 மணிக்கூர் நாம் வீட்டிலே இங்கே வருவதை 1 மணிக்கூர் இருந்து நம்ம ஜெபித்து நம்முடைய வேத வசனங்களை கேட்க முடியவில்லை. நாம் வீட்டில் இருந்தால் எப்படி நாம் ஜெபிப்போம்? என்னுடைய வாழ்க்கையை தான் நான் கடந்த நாட்களை நான் தான் சிந்தித்து பார்க்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லா காரியமும், இன்றைக்கு ஒரு கல்யாண வீடு அல்ல திருமண காரியம், சீட்டு போட்ட அன்னைக்கே கரெக்டாக எல்லாரும் எழுதி இன்ன கல்யாணம் கரெக்டாக இன்ன நாள் இத்தனை மணிக்கு கரெக்ட் எல்லாம் நீட்டாக கரெக்டாக கடந்து போவோம். யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை, நாம் போக வேண்டும் என. ஆனால் ஆராதனை என்று சொன்னால் எல்லா காரியம் முடிந்து இருந்தால் போகலாம், அல்ல விட்டு 5 மினிட் புந்தி போச்சா சரி இன்னைக்கு வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரம் தேவன் நம்மை இவ்வளவு சுகமாய், ஆரோக்கியமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் தேவன் ஒவ்வொரு நாளும் சுகபலன் தந்து வேலை செய்யும்படி கடந்து போகிற பாதையிலெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனுக்கு நாம் கொடுக்கிற காரியம் என்ன என்று பார்த்தால் இவ்வளவுதான் கொடுக்கிறது. கடைசியாக எல்லா காரியங்களையும் பார்த்து முடிந்து விட்டு நேரம் இருந்தால் ஆலயத்திற்கு போகலாம். அப்படி தேவன் விரும்பவில்லை. தேவன் விரும்புகிறது முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். முடியுமா? நான் யாரையும் குறை சொல்வதற்காகவோ எனக்கு கிடைத்த நேரத்தில் உங்களை ஒரு மாதிரி குறை சொல்லி நான் கடந்து போக வேண்டும் என்று நான் வரவில்லை. என் தேவன் என்னுடைய வார்த்தைகளை எல்லாம், உங்களை விட என்னுடைய வார்த்தைகளை தேவன் அதிகமாக கவனிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு இருந்தால் அவரை அதிகமாக கவனிப்பார். என்னை தண்டிக்கிற தேவன், நீ இவ்வளவு ஜனங்களுக்கு இவ்வளவு என்னுடைய மந்தையை மேய்க்கிற ஜனங்கள், இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார், அவள் மத்தியில் நீ என்ன பேசினாய், நீ உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை என்னிடத்தில் தேவன் கேட்பார். இந்த நாளில் அல்ல, அந்த நாட்களில், இந்த நாளில் இவ்வளவு ஜனங்கள் மத்தியில் கேட்கிறது போல அல்ல. அன்று உலக ஜனங்கள் மொத்த ஜனங்களும் கூடி நிற்பார்கள். அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிற நேரத்தில் கேட்பார்.
மிகவும் ஜாக்கிரதை வேண்டும். தேவ சமூகத்தில் பொற்பில் நின்று எந்த காரியத்தை பேசினாலும் சரி, எந்த வார்த்தை பேசினாலும் அது தேவன். ஒவ்வொரு காரியமும் அங்கே அவருடைய சமூகத்தில் இருக்கும். யாருக்கும் மறைக்கவோ யாரும் அங்கே ஒன்றும் மாற்றி சொல்லவோ முடியாது. அவ்வளவாக வேத வசனம் கரெக்டாக சொல்லுகிறது பாருங்கள். அப்படியானால் நாம் தேவ சமூகத்தில் எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை அது அங்கே சொல்லப்படுகிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். தேவ சமூகத்திலே தேவனுக்கு என்று அதிகமாய் நேரத்தை கொடுங்கள், தேவனுக்கு என்று அதிகமாய் ஒதுக்குங்கள், நேரத்தை ஒதுக்குங்கள். இந்த வியாழக்கிழமை ஆராதனை அல்ல, வெள்ளிக்கிழமை ஜெபம், நான் வீட்டில் இருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன், போக வேண்டும், ஒரு வாஞ்சை உள்ளத்தில் உருவாகட்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் வெற்றியாய் முடியும். நான் வெள்ளிக்கிழமை கடந்து வந்து ஜெபிக்கிறேன், நான் பெருமைக்காக சொல்லுகிறதில்லை. நான் இந்த வருஷத்திலே வெள்ளிக்கிழமை வேலைக்கு போக வேண்டாம், ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு தாகத்தோடு கூட கடந்து வருகிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் என்னுடைய 55 வயது தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இனி எவ்வளவு நாட்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும்? 60 கழிந்தால் அநேகருடைய வாழ்க்கையிலே 60 வரையிலும் வேலை செய்வார்கள், 60க்கு பிறகு இப்படியே தான் இருப்பார்கள். எப்பொழுதும் பிரயோஜனம் இல்லை தேவ ஜனமே. அதுக்கு பிறகு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரட்சிக்கப்பட்டால் அப்படி தேவ சமூகத்தில் கடந்து போகலாம். ஆனால் நாம் கொடுக்க வேண்டிய சமூகத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முதலாவதாக அவருக்கு ஆராதிக்கிறதிலே அவரை பிரியப்படுத்துவோம். நாம் என்னுடைய மனைவியை பிரியப்படுத்தணும், என்னுடைய பிள்ளைகளை பிரியப்படுத்தும்படி நாம் எவ்வளோ வாஞ்சிக்கிறோம். எப்படி ஆகும் வேலை செய்ய வேண்டும், எப்படி ஆகும். அதே போல தேவன் அதை விட பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவர் தேவன். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு முதலிடம் கொடுப்போம், அவரை ஆராதிக்க நாம் வாஞ்சிப்போம். தேவ சமூகத்தில் கடந்து வருவோம். வேலைக்கு போகிறவர்களை நான் விழிக்கவில்லை. கடந்த நாட்களில் நான் எவ்வளவோ நாட்கள் இரவும் பகலும் வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன், ஒன்றும் வாய்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது பாருங்கள், 5 வேலை 4 வேலை தான் கிடைக்கிறது போதும். என் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் உண்டு, நான் செபிக்க நேரம் உண்டு, வேதம் வாசிக்க நேரம் உண்டு. அதிகாலையில் எழும்பினால் கூட கொஞ்ச நேரம் இருந்து செபித்து ஒரு வசனம் வாசித்து நான் என்னுடைய கடமைக்கு போகும்படியாக தேவன் என்னை எழுப்புகிறார், அவரவாய் உற்சாகப்படுத்துகிறார். அதே போல நீங்களும் அதே போல தேவ சமூகத்தில் வாஞ்சியுங்கள். தேவன் அதை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருவார். தேவ சமூகத்தில் நாம் கேட்கிறது, உன் வாயின் சொல் புறவதற்கு முன் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறான், நான் கேள். தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். நாம் வந்து இருந்து போகிறதா அல்ல தேவ சமூகத்திலே. ஆனால் நம்ம கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நேரத்தை கொடுப்போம், தேவனை ஆராதிப்போம், தேவனை துதிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம். எப்பொழுதும் தேவனுடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருப்பார்கள். தேவனுடைய வீட்டிலே வாசமாக இருக்க வேண்டுமானால் அவர் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். எப்பொழுதும் துதிக்கும் போதுதான் அவருடைய உள்ளத்திலே வாசமாக இருப்பார். நாம் எப்பொழுதும் எல்லா காரியத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து விட்டு தேவனுக்கு கடைசியாக முடிந்தால் கொடுக்கலாம் என்று நினைக்கும் போது தேவன் அப்படி உங்களுக்குள்ளே அப்படி வருகிற தேவன் அல்ல. தேவனை நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவன் எனக்கு வேண்டும், அவர் வேண்டும், பலவந்தம் பண்ண வேண்டும். எனக்கு வேண்டும் கர்த்தாவே, நீர் வேண்டும், நான் போகிற இடங்கள் எல்லாம் நீர் கூட வர வேண்டும் என்று சொல்லி நாம் போகிற வேளையில் நான் ஜெபித்து போகிறோம். நாம் அவர் கூட வர வேண்டும் என்றால் நாம் அவருடைய சித்தப்படி செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே தேவன் விரும்புகிற, கடந்த நாளில் நாம் கேட்டோம், மனத்தாழ்மை. தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மை படுங்கள். வேற ஒன்றும் அவர் கேட்கவில்லை. தேவனுடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக்கடும் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பணிவோடு தேவனுக்கு முன்பதாக நாம் பணிவோம், குனிவோம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். வாழ்க்கையிலே தேவன் கொஞ்சம், அதாவது நிறைய நம்ம சாப்பிடுவதை விட கொஞ்சமானாலும் அது உண்மை உத்தமமாக இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும் என்பதிலே தேவன் எத்தனையோ வசனங்களை சொல்லி இருக்கிறார் தெரியுமா? நாம் வாசிக்கும் போது அது தெரியும். நான் இந்த செய்திக்காக எடுத்து வாசிக்கிற அநேக வசனங்கள், நிறைய வசனங்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 42-43. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 42-43 வசனம் பாருங்கள். அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். 2 பேருக்கும் கடனை கொடுக்க முடியவில்லை. அங்கே 2 பேருடைய கடனையும் தேவன் அந்த மனிதன் மன்னிக்கிறார். பாருங்கள், வேத வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, மன்னித்து விடுகிறார். அப்போ இதில் யார் அதிகமாய் அந்த மன்னித்தவனுக்கு அன்பு கூறுவார்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே நான் நினைத்தேன் மரித்து போவேன், இனி எனக்கு ஜீவன் இல்லை,
என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்ன ஆகுமோ என்று. ஆனால் கடைசி நிமிஷத்திலே தேவன் என்னை தூக்கி எடுத்து இம்மட்டுமா என்னை கொண்டு நிறுத்தினாரானால், எனக்கு ஜீவனை கொடுத்த இந்த இடத்திலே என்னை கொண்டு வந்தாரானால், நான் எவ்வளவு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை நான் யோசிக்கிறேன். அந்த வசனத்தின் மூலமாக நான் யோசிக்கிறது அவ்வளவுதான். என்னுடைய பாவங்கள், நான் எங்கேயோ பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் விழுந்து மரித்து போக வேண்டிய நான், என்னை இந்த இடத்துல தேவன் கொண்டு வந்து இவ்வளவாய் எனக்கு ஜீவன் சுகபலன் தந்து என்னை இவ்வளவாய் தேவன் நிறுத்தி இருக்கிறார். ஆனால் எனக்கு எவ்வளவு கடன் அவர் மன்னித்திருக்கிறார், எவ்வளவு பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது, என்னுடைய எவ்வளவு அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய எத்தனை வியாதியை அவர் குணமாக்கி இருக்கிறார், எனக்கு மறுபடியும் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அப்படியானால் நான் தேவனை எப்படி துதிக்க வேண்டும்? அதைத்தான் அந்த வசனம் அங்கே சொல்லுகிறது பாருங்கள். அதிகம் கடன் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எனக்கு ஜீவனை திரும்ப கொடுத்தவர், நான் இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும். இப்படி அல்ல, இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும். நான் துதிக்கிறதுனாலோ, நான் ஜெபிக்கிறதுனாலோ, நான் தேவ சமூகத்தில் கடந்து வருகிறதுனாலோ, நான் வேலை செய்யாமல் வெள்ளிக்கிழமை இங்கே இருக்கிறதுனாலோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் அளவுக்கு அதிகமாய் தந்து கொண்டு தான் இருக்கிறார். அதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது, நாம் பெற்றுக்கொள்ளுகிறதல்ல. எனக்கு சுகம் உண்டு, எனக்கு பலன் உண்டு, நான் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வேன், வெள்ளிக்கிழமை வேலை எல்லாம் சேர்த்தாலும் தேவன் ஒரே நேரத்தில் அந்த காசுகள் எல்லாம் போய்விடுகிறது. எத்தனை பேரை சொல்ல முடியும்? என்னுடைய அன்பு சகலனார் அப்படிதான் செய்தார். சவுதியிலே நல்லா சம்பாதித்தார், நல்லா உண்டாக்குனார், எல்லாம் சேர்த்தார், வீடு வைத்தார், எல்லா காரியமும். கடைசியாக அவர் கடந்து போகிற போது வெறுங்கையோட பிள்ளைகளுக்கு கூட ஒரு அரப்பகன் ஒரு செயினு கூட வைக்காதபடி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு வியாதி பார்த்து கடந்து போனார். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தார். தேவ ஜனமே, யார் எப்படி போகிறது என்றல்ல, தேவ சமூகத்தில் இருக்கும்போது நாம் தேவனை தேடுகிறவன். கடைசி நேரங்களில் ஏசப்பா ஏசப்பா என்று சொல்லி கதறி அழுதிட்டு காரியமில்லை. நமக்கு கொடுக்கப்படுகிற நேரங்களில் தேவனை அதிகமாக ஆராதிப்போம், தேவனுடைய சமூகத்தில் அன்பு கூறுவோம், தேவனை நம்முடைய தகப்பன் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு நாம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். முழு மனதோடு நாம் வேறு எந்த காரியத்திலும் எந்த இடத்துல போனாலும், நான் அநேக தடவை சொல்லியிருக்கிறேன், 4 பக்கம் அடைக்கப்படலாம், வெளியே போக முடியாது என்று சொல்லலாம். ஆனால் தேவன் வழி திறக்கிற தேவன். கடன் பிரச்சனையின் மூலமாக மரித்து போக வேண்டிய நிலைமையாக இருக்கலாம், ஆனால் தேவன் வழி திறப்பார். தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நானும் எழுதினேன் அநேக காரியங்கள். ஏன் என்று சொன்னால், அந்த கடன் பட்ட போது நான் அநேகருக்கு கடிதங்கள் எழுதினேன். என்னுடைய மனைவி எழுதினாள், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று. தேவன் அப்படி ஜெபிக்கிறவருடைய ஜெபம் கேட்கப்படாது பாருங்கள். இன்று அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தோட விரும்பி சபையிலே நாம் சொல்லலாம், சபையிலே ஜனங்களோடு சேர்ந்து சபையாராக சேர்ந்து ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். தேவ சமூகத்திலே நானும் என்னுடைய அப்பாவும் இருக்கிற வேளையிலே என்னுடைய அப்பாவோடு நான் கேட்க வேண்டிய காரியத்திற்கு நான் இனி ஒரு வாளை விட்டு, அப்பா நீர் எனக்காக அவரிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லும்போது, என் மகன் என்னோடு கேட்க முடியாதா என்று அவர் கேட்க மாட்டாரா? நாம் நினைப்போம், நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் ஒரு காரியம் கேட்காதபடி இனி ஒருவரை வைத்து கேட்கும்போது நாம் என்ன நினைப்போம்? மகன் என்னுடைய மகன் தானே, என்னிடத்திலே கேட்க முடியாதா என்று நான் கேட்போமா கேட்க மாட்டோமா? தேவ சமூகத்திலே நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. நாம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். ஆனால் விசுவாசம் வேண்டும். விசுவாசம், நம்ம உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் விசுவாசம் தேவை. அதுபோல நாம் தேவ சமூகத்திலிருந்து ஒரு காரியம், எந்த காரியமானாலும் சரி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அது தருகிறதே தராது, அதெல்லாம் தேவனுடைய சித்தம். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதன்படி தான் செய்வார். நாம் கேட்கிறபடி எல்லாம் நமக்கு தருகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தகப்பன் பிள்ளைக்கு என்ன கொடுக்க சித்தமாக இருக்கிறார் அதை மாத்திரம்தான் கொடுப்பார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது பரிபூர்ணமாக இருக்கும். அது நம்மை காயப்படுத்தாது, நம்மை துக்கப்படுத்தாது, நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலம் வராது. தேவ சமூகத்தில் வைராக்கியம் வரும், வாஞ்சை வரும். இன்னும் அதிகமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். இவ்வளவாய் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கிறாரே. என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசை உண்டு, ஒரு வீடு வைக்கலாமே, லோன் எடுக்கலாமே. நமக்கு போதும், இப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த வீடு. அதிலே சமாதானமாய் வாழலாம், சந்தோஷமாய் வாழலாம். இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வேண்டும் என்று நினைத்தால் அதனால் சஞ்சலம் வரலாம். அது நாம் தான் பொறுப்பு. அது தேவனை நாம் குறை சொல்வதற்கு முடியாது. தேவன் சொன்னார்,
சவுதியிலே பாருங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார். ஆனால் கூடாரம் வைத்து அன்றென்று ஜீவிதத்தை நடத்தி கொண்டு போகிறவர்கள் இன்னும் அநேகர் இருக்கிறார். நம் தேசத்திலும், நம்ம இந்திய தேசத்திலும் இருக்கிறார்கள் அநேகர். குடிசையிலே ஓலை கட்ட முடியாதபடி அநேகர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிறார்கள். அவரிடத்திலும் ஒரு நம்பிக்கை, தேவன் எனக்கு தந்தது இவ்வளவுதான், நான் மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. எனக்கு தேவன் தந்திருக்கிற ஓட்டத்தை நான் அவருக்காக ஓட வேண்டும். நான் அதிகம் இன்னும் சம்பாதிக்க வேண்டும், அதிகம் இன்னும் அவளை விட, மற்றவனை விட. அப்படி அல்ல, நான் மற்றவர்களை, என்னை விட நான் மற்றவனை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய், அவர்களுக்கு என்று உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய், அவருடைய காரியத்திலே பங்கு பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:47 ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே கேட்கிறவர்கள் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனுக்கு யாருக்கு ஒப்பிடுவேன்? அதான் கிறிஸ்துவின் மேல். அதை அடுத்த வசனம் கூட வாசியுங்கள். பாருங்கள், கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டுகிறது, கிறிஸ்துவின் மேல் கட்ட வேண்டும். கிறிஸ்துதான் நித்திய கண்மலையான கிறிஸ்து. அவர்தான் அடிஸ்தானம், அவர்தான் மூலைக்கல். அவருக்கு மேலே நாம் என்ன கட்ட வேண்டுமானாலும் அதிலே கட்ட வேண்டும். அதிலே கட்டும்போது நாம் எந்த காரியத்திலும் விழுந்து போகிறவர்களா அல்ல, சோர்ந்து போகிறவர்களா அல்ல, வெட்கப்படுகிறவர்களா அல்ல. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவன் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்திலே கிறிஸ்துவாகிய பாறை, கிறிஸ்துவாகிய வசனம், அந்த வசனத்தை நாம் பற்றி கொள்வோம். தேவன் இந்த வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் கொடுக்கப்படுகிறது. அநேக காரியங்களே நாம் விழுந்து போக காரணம் என்ன? தேவ சமூகத்திலே அவருடைய வசனங்களை விட்டு விடுவோம். மணிக்கணக்காக காத்திருப்போம். ஒரு கடைக்காரனுக்காக, ஒரு கடன் தருவேன் என்று சொன்னவனுக்காக நான் மணிக்கணக்காக காத்திருந்ததுண்டு. கடைசி நேரத்தில் சொல்லுவான், ஒன்றும் வரவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்தால் தேவன் அந்த காரியத்தை எப்படியாகிலும் வாக்கிய பண்ணுவார். யாரை கொண்டாவது அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார். தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேவன் என்னுடைய எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்பதை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், சகல நன்மைகளுக்கும் சகல ஆசீர்வாதங்களும் அவர்தான் ஊற்றும் உறைவிடமானவர். இந்த வேத வசனத்திலே தான் நமக்கு எல்லா காரியமும் அடங்கி இருக்கிறது. நமக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்தார். அவரையே நமக்கு தலையாக தந்தளினார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கிறோம். இன்னும் அதிகமாய் வாஞ்சிப்போம். தேவ சமூகத்திலே செபிக்க ஆரம்பிப்போம். தேவ சமூகத்திலே நாம் எவ்வளவாய் தேவனை இன்னும் அன்பு கூறி தேவனை நாம் சந்தோஷப்படுத்துவோம். தேவன் கோபப்படும்படியாக அல்ல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 2 சொல்லப்படுகிறது, நீங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி இருப்பதற்கு நீங்கள் அவருடைய வழியிலே முத்தம் செய்யுங்கள். நாம் இந்த நாட்களில் இது நாம் வழி கடந்து போய்கொண்டிருக்கிற பாதை, இது அனுதினம் அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கடந்து போக வேண்டும். அவர் கோபப்படுகிற வழியாக நான் நடக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்க அந்த நாட்களில் தேவனை ஆராதிக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலே நான் சொன்னால் கூட பல காரியங்களை சொல்வார்கள். நான் இந்த நாளிலே ஆராதனை உண்டல்லவா, ஆராதனை கல்யாணம் திரும்ப வந்து போகலாம், அல்லாவிட்டால் நேரமே போகலாம் என்று சொல்லி, என்றைக்கும் கல்யாணமா? ஆராதனை என்றைக்கும் உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருந்தால் ஒரு கல்யாணம் ஒரு நாளைக்கு தானே வரும், முடித்து போகலாம். தேவ சமூகத்தில் தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நாம் இந்த செய்தியிலே இந்த ஆரம்ப நாட்களில் வந்தபோது பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு மகன் மரித்து போன மகனை கூட வீட்டில் வைத்து விட்டு ஆராதனைக்கு வந்து அவர் சாட்சி சொன்னாராம், என்னுடைய மகன் இறந்து போனான், ஆராதனைக்கு பிற்பாடு அதை அடக்கம் பண்ணும்படி நீங்கள் எல்லாரும் கடந்து வர வேண்டும் என்று. நாம் அப்படி வர வேண்டும் என்று விழிக்கவில்லை. தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கிறதற்கு நாம் இன்னும் அதிகமாய் வாஞ்சை கொடுப்போம். தேவ சமூகத்திலே நாம் இருக்கிற வேளையிலே
நாம் ஒரு சுகமில்லை என்று சொன்னால், ஒரு காய்ச்சல் என்று சொன்னால், எவ்வளவு தளர்ந்து போனாலும் உடனடியாக ஒரு ஆட்டோ பிடித்தாவது ஆஸ்பத்திரியில் போய் அங்கே போய் நாம் காரியத்தை சொல்லுவோம். பாருங்கள், நமக்கு இருக்க முடியாது என்று சொன்னால் அவ்வளவு தூரம் பலவீனம் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் கடந்து வருவதற்கு விருப்பம் இல்லாது இருக்கிறது. தேவ சமூகத்தில் கடந்து வாருங்கள். தேவன் நம்மை பலப்படுத்துகிற தெய்வம், தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வம், நமக்கு சுகபலன் தருகிறவர். எனக்கு வியாதி இல்லை, பலவீனம் இல்லை என்று நான் சொல்லுகிறதில்லை. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. எனக்கு அநேக பலவீனங்கள் உண்டு. இந்த நாட்களில் நிற்க முடியாது, குனிந்து நிமிர்ந்து ஒரு கல் தூக்க முடியாது, இடுப்பு வலி உண்டு, இடுப்பு உடைந்து போன இடுப்பு, இடது காலு பெருசில் பற்றிகிட்டே இருக்கும். ஒரு மணிக்கூர் ஒரு 10 மினிட் வருடத்தில் நிற்க முடியாது. ஆனாலும் கூட என் தேவனது வேலைகளை செய்யும்படியாக காலை முதல் மாலை வரைக்கும் வேலை செய்ய ஓடும்படி வைக்கிறார் என்றால் அவருடைய ஒரே கிருபை மாத்திரம், அவர் என்மேல் வைத்த அன்பு மாத்திரம், அதை நான் உணர்ந்து ஓடுகிறேன் தேவ சமூகத்திலே. அதுதான் என்னை இன்னும் நான் இந்த நாட்களில் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை சில நேரங்களில் சொல்லுகிறேன், சாயங்காலம் 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் 10 மணிக்கு முடியும், முக்கால் சம்பளம் அரை சம்பளம் வேண்டாம், அது வேண்டாம். தேவ சமூகத்தில் கடந்து போய் ஆராதிப்போம். ஏன்னு இன்றைக்கு நான் அப்படி எடுப்பேன். ஆனால் நாளைய தினத்தில் தேவன் எனக்கு ஒரு வியாதியை கொண்டு போட்டால் அதிலிருந்து எனக்கு ஆராதனைக்கு வர முடியாது. இந்த காசு எனக்கு போராது, அதை விட அதிகம் நான் ஆஸ்பத்திரியில் கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரும்போது தேவன் எந்த வியாதியினாலும் நம்மை வாட்டுகிற தெய்வம் அல்ல. எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தருவார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றுவார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவரை ஆராதிக்கும்படியாக நாம் இன்னும் உற்சாகப்படுவோம். தேவஜனமே, சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்துவோம். தேவ சமூகத்தில் நம்மை கொடுப்போம். ஏசப்பா, நீங்கள் என்னை பார்த்து கொள்ளுங்கப்பா, என்னாலே ஒன்றுமில்லை ஆண்டவரே. நான் காலையில் எழும்பும்போது அப்படி தான் சொல்லுவேன், என்னில் ஒன்றுமில்லை, பலன் இல்லையாப்பா, நான் ஓடுகிறேன், தேவன் என்னோடு கூட இருங்கப்பா. எந்த இடத்திலும் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறேன், தேவன் ஓட வைத்து கொண்டே இருக்கிறார். என்றைக்கு என்னுடைய ஓட்ட முடியும் என்று தெரியாது. ஆனால் கடைசி நாளிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஜீவ கிரீடத்தை பிடித்து கொண்டேன் என்று சொல்லி நிற்கத்தக்கதாக நாம் அதற்கு தகுதியாக ஓட வேண்டும். இந்த உலகத்திலே ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தேவை. நாம் அநேக காரியங்களை நான் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் ஓதைசாருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பவித்தது. அவருடைய வாழ்க்கையில் 10 பிள்ளைகள், ஆகாரத்துக்கு கூட வழி இல்லை. ஆனாலும் கூட அவர் பைபிளை எடுத்துக்கொண்டு கடந்து போகிறதை விடவில்லை. தேவன் நடத்துவார். ஆனால் அப்படி தான் நடத்தினார். ராஜாக்களுடைய கல்யாணத்தை விட மேலாக நடத்தினார். தேவன் அவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை ஆராதிக்கிற ஜனங்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நாம் ஒரு நாளிலே நாம் கடந்து வந்து தேவ சமூகத்தில் இருப்போமானால் அதுக்குள்ள பிரதிபலன் இந்த நாளிலே கிடைக்காவிட்டாலும் அது கரெக்டாக தேவ சமூகத்தில் நாம் அந்த கூலி நமக்கு உண்டு. தேவன் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம், அதன்படி நடப்போம். தேவனுக்கு என்று இன்னும் உற்சாகப்படுவோம், தேவனை ஆராதிக்கிறதில் உற்சாகப்படுவோம், தேவனை ஜெபிக்கிறதிலே வாஞ்சை எடுப்போம். தேவ சமூகத்திலே தேவன் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பார்.